ஓம் சுக்கரமூர்த்தி சுகமேவாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டே அள்ளி கொடுப்பாய் அடியற்கருளே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கும் மனவைத்தல்வார் சச்சரவென்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னல் தாதா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி 25/7/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை இரவு 11 மணி 23 வரை, பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் பூசம் மாலை 4 மணி வரை, பிறகு ஆயில்யம். நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம். நாள் முழுக்க மரண யோகம். இஷ்டி சிறுவான சுத்தம் பிரதிவாத பயங்கர அண்ணன். இன்றைய நாள் மிகவும் அன்பாளுக்கு உகந்த நாள். மற்றபடி சுபகாரியங்களுக்கு எதுவும் சிறந்தது அல்ல. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய வார சூலை மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரமும் அதன் சார்ந்த ராசி பலனும். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். நண்பர்களே, இன்று மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறந்த பலன் கொடுக்கும். சில தடங்கள் இருந்தாலும் மற்றபடி நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேற்றைய சிக்கல்கள் தீர்வாகி இன்றைய நாளில் நன்மை வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல், சிறு சங்கடங்கள் வரும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கான நன்மைகள், சிறிய தடங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தது நன்மை கைகூடி வரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சற்று வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் சில சுபகாரியங்கள் நடக்கும். சில நேரத்தில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகம் சாதகமாக முடியும். நல்ல காரியம் கைகூடி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. உடன் இருப்பவர்களால் சிறு மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். மிருக சீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள் அல்லது தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிறு சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் மற்றபடி நல்ல அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசியில் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயமும், மன மகிழ்ச்சியும், சாந்தமும், சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நேற்றைய சிக்கல்கள் தீர்வாகி இன்றைய நாளில் மிகவும் சேமமுடன் நல்ல எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள், நல்ல நாளாக அமையும். எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு பெரிய வரவுகள், சிறிய தடங்கள் இருக்கக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டும். சில நேரம் நல்ல செய்தி எல்லாம் வந்து சேரும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். மிக மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள்.
கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் வண்டி மிகவும் சிறப்பான பலன் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு தடங்கள் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சிறு சங்கட்டங்கள் இருக்கக்கூடும், இருந்தாலும் நன்மையாகவே நடந்தேறும். ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், எண்ணங்கள் ஏறேறும், புதிய நண்பர்கள் சேர்க்கை அல்லது நல்லோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சற்று எதிர்பார்த்த வரவு வந்து சேரும், மனமகிழ்ச்சி கூடும், எண்ணங்கள் ஈடேறும், காரியம் கைகூடி வரும், வீடு மனை போன்ற காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய சிறு சிறிய வரவுகள் வந்து சேரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். பெரிய பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும். சிறு சிறு சங்கடங்கள் இருக்கக்கூடும், இருந்தாலும் கவனமோடு இருந்தால் சர்வ காரிய ஜெயம் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, உத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல் சங்கட்டங்கள் வரும், கவனமோடு இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் சேரக்கூடிய நாள். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய துலாராசி நண்பர்களுக்கு சர்வ ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். எடுத்தது நல்ல நாளாக, நல்ல முடிவாக இன்றைய முடிவு அமையக்கூடும். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் சிக்கல்கள் வரக்கூடும் என்பதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ கையாளிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சர்வ ஜெயம். சிறிய சிறிய தடங்கள் இருக்கும், இருந்தாலும் பெரிய அளவுக்கான வரவுகள் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அனுச நட்சத்திரம் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். தன் வாக்குவாதத்தால் சிக்கல் உருவாகாமல் இருக்க பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். சற்று பாதுகாப்போடு இருந்தால் சர்வமும் ஜெயமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நாளில் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகொடு வரக்கூடிய நாள். சிறு தடங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வரவுகள் கை கொடுக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனமோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் அல்லது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சங்கட்டங்களை உருவாக்காமல் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், மனமகிழ்ச்சி கூடும். நண்பர்களே, இன்றைய மகராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். சிறிய வரவுன்னு எதிர்பார்த்தது பெரிய வரவாக கை கொடுக்கும். சகல காரியமும் எண்ணங்களும் ஈடேறி வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும், மனமகிழ்ச்சி கூடும்.
திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்று. உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல் வரும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள். மிக மகிழ்ச்சியான நாளாக அமையும். நேற்றைய சிக்கல்கள் இன்றைய நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்கால நலங்கருதி எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாள். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமோடு இருக்க வேண்டும். பூரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாள். எதிர்கால நலங்கறி எடுத்த முடிவுகள் அனைத்தும் இன்றைய நாளில் கை கொடுக்கும். மிகவும் சாந்தமாக அமையும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். நல்ல நாள். பிரதிபலன் மிகவும் சாந்தமாக இருப்பதால் எடுத்த அனைத்தும் வெற்றி கொடுக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தில் காண பலன்கள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயமாகும். அவசரப்பட்டு சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து காரியம் ஜெயமாகும். மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். மிகவும் உன்னதமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடும். நண்பர்களே, இன்று ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அம்பாள் சக்தியை, மகாலட்சுமியை, சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய நாள். சுபகாரியங்கள் மற்றும் இழக்க வேண்டும். மற்ற தெய்வ காரியங்கள் அனைத்திலும் ஈடுபடலாம். நண்பர்கள், இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.